வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோனாசிரியர். இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வு தமிழுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் பொறுத்த வரைக்கும் 90 மார்க், டைமிங் வந்து 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் இருக்குது. லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் வரக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக அதில் வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3x2 6 இதில் சூரிய ஒளி பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக ஒரு குறிப்பிடுகிறார் மாதவன். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விருந்தினராக ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது யாரை? சினத்தை ஏன் காக்க வேண்டும்? இறைமகனார் அடைந்த துன்பத்தை கண்டு மக்கள் எவ்வாறு வருந்தினர்? மொழியின் இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவையவை. குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது? ஓலையில் எழுதுவதற்கான எழுத்தாணியின் பெயர்களை எழுதுக. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு தமிழ் எல்லாத்துக்குமே கேட்பாங்க. கலைச்சொல் பொறுத்த வரைக்கும் மொபைல் பேங்கிங், பயோகிராஃபி. ஸோ 2x4 8 மார்க். ஸோ இதில் நமக்கு சடாவு தந்தையாக ஏற்ற ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. வள்ளலார் கந்த கூட்டத்துக்கு இறைவனிடம் வேண்டியதை தெய்வமணி மாடல் பழி விளக்குக. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்துவது குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய கூட்டு குடும்பம் பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை விளக்குக. பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் பின்பற்றப்பட்ட குறிப்பிடத்தக்க நடைமுறைகள். உளவுத்தொழிலின் மேலாண்மை குறித்து நீவிர் அறிவதென்ன எழுதுக. அடுத்து அணி பொறுத்த வரைக்கும் ஊமையினை சான்றுடன் விளக்குக. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ் அமைத்து எழுதுக. யானைக்கு அடி சுரக்கும் உளி பெரிதாயினும் தாம் பிறார். பாடம் திணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு. டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழின் சீரழிமை திறம் பற்றி வந்து கவிஞர் சுப்பிரமணி கூறுவனையாவற்றை. அறிவுடைமை வாழ்வின் துணை நிற்கும் என்பதை வள்ளுவ மொழி விளக்குக. பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே இருந்த கற்றல் கற்பிதல் முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு? பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழி பற்று சமூக பற்றை விவரிக்கும். உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் ஒரு கலைஞரை நேரில் கண்ட அனுபவத்தை விளக்குக. மனப்பாட பாடல். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வெற்றி பெற என்னும் தலைப்பில் விண்ணேறு என தொடங்கும் மனப்பாட பாடல். அரிது என முடியும் குரல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்லாம் தெரிஞ்சு எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.